இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி தூத்துக்குடி தருவைக்குளம் பகுதியில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்து செய்தியாளர் பார்வையில் செய்திகளை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜன் இணைந்திருக்கிறார். ராஜன், தொடர்ந்து மீனவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் தொடர்கதையாகிக் கொண்டே இருக்கிறது. முதலமைச்சரும் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதிக் கொண்டே இருக்கிறார். இதற்கு நிரந்தர தீர்வுதான் என்ன என்ற கேள்வி நமக்கும் எழுகின்ற சூழலில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் என்ன விதமான கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க? அதாவது நம்ம தூத்துக்குடி தருவைக்குளத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 2 படகுகள் சென்றிருக்கிறார்கள். படகில் மொத்தம் 22 பேர், ஒரு படகில் 12 பேரும் மற்றொரு படகில் 10 பேரும் சென்றிருக்கிறார்கள். இவர்கள் மீன்பிடித்து கொண்டிருக்கும் பொழுது காற்றின் வேகத்தினாலும் வழிந்து சென்றதினாலும் தான் அந்த அப்பகுதியில் உள்ள இலங்கை கடற்படையினால் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பார்த்திங்கன்னா இதில் அந்த ஒரு படகில் சென்ற மொத்தம் 22 பேரையும் நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று விசாரிக்கும் பொழுது ஒரு படகில் 12 பேர் இருந்ததில் அதில் படகின் உரிமையாளரும் இருந்ததனால் அவர்களுக்கு அனைத்திற்குமே சேர்த்து கிட்டத்தட்ட இந்திய மதிப்பு 1.5 கோடி ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் இந்த மீனவர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. இதுக்கு போக நாளை மீதி இருக்கக்கூடிய ஒரு 10 மீனவர்களுக்கும் நாளைக்கு விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. இதில் இவங்களுக்கு மட்டுமே இவ்வளோ அபராதம் விதித்து மீனவர்களை இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணத்தில் தூத்துக்குடி தருவைக்குளத்தில் இங்கே ஒரு பந்தல் அமைத்து மீனவர்கள் இப்போ ஒரு உண்ணாவிரத போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கு. மேலும் இவங்க என்ன ஒரு கோரிக்கையை மீண்டும் வைக்கிறாங்கன்னா, எங்களோட மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக மீட்டு தரணும். அதாவது இங்கே இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அனைவரையும் தமிழக மீனவர்களை விடுவிக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் தமிழக முதல்வர் இவங்க வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதமும் எழுதியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 350 மீனவர்களும் மொத்தம் 49 படகுகளும் தற்போது வரை இலங்கையினால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு. இதனால் மீனவர்கள் பொருளாதார ரீதியாகவும் அனைத்து விதங்களையும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனவே உடனடியாக மீனவர்களை விடுதலை செய்யும் இதை கோரிக்கையாக ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருக்காங்க. இதில் இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரமே அந்த படகு தான். மீன்பிடி தொழிலை நம்பி இருக்கக்கூடிய அந்த மீனவர்களுக்கு உடனடியாக அந்த படகையும் மீனவர்களையும் உடனடியாக திருப்பி தர வேண்டும்ங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சு தான் இன்றைக்கி இந்த உண்ணாவிரதம் என்பது நடைபெற்றிருக்கு. இந்த கோரிக்கை என்பது நிறைவேறாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவதற்கும் இவர்கள் தயாராக இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மட்டுமே இவங்க கடலுக்கு தொழிலுக்கும் செல்லவில்லை. இங்கே இருக்கக்கூடிய கடைகள் அனைத்து முழுமையாக அடைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு இவங்க மீன்பிடிக்க செல்லாதனால கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய் ஒரு இழப்பீடு இருந்ததாகவும் இங்கே இப்பகுதி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.